ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் நக்ஷத்ரா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை பேராசை பெருநஷ்டம். அந்த தெருவில் நிறைய தெருநாய்கள் இருந்துச்சு. அதில் பிளாக்கி தான் ரொம்ப பெருசு. அது ரொம்ப பலசாலி. மற்ற எல்லா நாய்களுக்கும் பிளாக்கினாலே பயம்தான். பிளாக்கியை பார்த்தாலே ஓடிடும். பிளாக்கிக்கு எலும்புன்னா ரொம்ப பிடிக்கும். எல்லா டாக்ஸ்கிட்டையும் சண்டை போட்டு பெரிய போன் பீஸாக பார்த்து தூக்கிட்டு ஓடிடும். அதை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அந்த ஏரியா டாகோட டானே பிளாக்கி தான். ஒரு நாள் எல்லா டாக்ஸ்கிட்டையும் சண்டை போட்டு பெரிய எலும்பை தூக்கிட்டு போச்சு. அன்னைக்கு சரியான சண்டை. எல்லா டாக்ஸையும் கடிச்சு கொதறிட்டு தான் அந்த போனையே எடுத்துச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைச்ச பரிசு நல்ல சூப்பர் போனாக இருந்துச்சு. தூரமாக போய் தனியாக உட்காந்து அதை ருசிச்சு டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. சாப்பிடலாம்னு நினச்சப்போ திடீர்னு வேறு ஸ்ட்ரீட் டாக்ஸ் கூட்டமாக அந்த பக்கம் வந்துச்சு. அதை பார்த்த பிளாக்கி இன்னும் தூரமாக ஓடிச்சு. நம்ம ஊரில் தான் ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு பஞ்சமே இல்லையே. எல்லா பக்கமும் ஏதாச்சும் ஒரு நாய் நின்றுட்டு இருந்துச்சு. எல்லாத்துக்கிட்ட இருந்தும் தப்பிச்சு ஓடி ரொம்ப டயர்டாயிருச்சு. எப்பா ரொம்ப டயர்டாயிருக்குன்னு நினச்சிக்கிட்டே ஸ்லோவாக நடந்து போச்சு பிளாக்கி. அப்படியே ஸ்லோவாக ஒரு பிரிட்ஜில் ஏறி நடந்து போச்சு. அப்போ சைடில் தண்ணியில் ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்ன தெரியுது அப்படின்னு எட்டி பார்த்துச்சு பிளாக்கி. அதில் ஒரு நாயும் அது வாயில் ஒரு போனும் தெரிஞ்சிச்சு. உண்மையிலே அது அதோட ரிஃப்ளெக்ஷன் தான். ஆற்று தண்ணியில் அதோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்த பிளாக்கி அது வேறு புது டாக்னு நினச்சிக்கிச்சு. அந்த டாக் வாயிலையும் சூப்பராக ஒரு பெரிய போன் இருக்கே, அதையும் நாம் எப்படியாச்சும் வாங்கிடணும்னு ஆசைப்பட்டுச்சு பிளாக்கி. வழக்கம் போல் சண்டை போட்டு போனை வாங்க நினச்ச பிளாக்கி சத்தமாக குறைச்சிச்சு. அது வாயை திறந்ததும் பிளாக்கி வாயில் இருந்த போன் தண்ணியில் விழுந்துருச்சு. தண்ணியில் போன் விழுந்ததும் தண்ணி கலங்கி பிளாக்கியோட ரிஃப்ளெக்ஷனும் மறைஞ்சிருச்சு. அப்போ தான் பிளாக்கிக்கு அது தன்னோட ரிஃப்ளெக்ஷன்னே புரிஞ்சிச்சு. பேராசைப்பட்டனால கஷ்டப்பட்டு வாங்கின போனும் தண்ணிக்குள்ளே போச்சேன்னு ஏமாந்து போன பிளாக்கி சோகமாக வீட்டுக்கு போச்சு. இதுதான் பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. எப்போவும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதீங்க குட்டீஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.